இன்றைக்கி நம்ம காரடையான் நோன்பு ஸ்பெஷல் ரெசிபி வெள்ளை அடை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். வெள்ளத்தை முதல்ல துருவி எடுத்து வச்சுக்கோங்க. தேங்காயை சின்ன சின்ன பல்லாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. காராமணி எடுத்திருக்கேன். சிகப்பு காராமணி இல்லை வெள்ளை காராமணி எது வேணாலும் எடுத்துக்கலாம். 1/4 கப் அளவுக்கு எடுத்து வாசனை வர அளவுக்கு வறுத்து எடுத்ததுக்கப்புறம் வாஷ் பண்ணிவிட்டு அரை மணி நேரம் தண்ணியில் ஊற வச்சுடுங்க. அரை மணி நேரம் கழித்து குக்கரில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி 2 விசில் விட்டு எடுத்துக்கலாம். இப்போ 2 விசில் வந்ததுக்கப்புறம் குக்கரில் திறந்து காமிக்கிறேன் பாருங்கள், கரெக்டாக வெந்து வந்திருக்கு. இப்போ 1 கப் அளவுக்கு அரிசி மாவு எடுத்திருக்கேன். இது நான் இன்றைக்கி கடையில் வாங்கின அரிசி மாவில் தான் உங்களுக்கு பண்ணி காமிக்கிறேன். நல்ல ஒரு கோலம் போடுற பதத்துக்கு நீங்கள் வறுத்து எடுத்துக்கலாம். இது நல்லா ஆறட்டும். அதுக்குள்ளே நம்ம வெல்லத்தை கரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ நான் 1 கப் அரிசி மாவுக்கு 2 கப் அளவுக்கு தண்ணி ஊற்றிருக்கேன். 3/4 கப் அளவுக்கு வெல்லம் போட்டுக்கலாம். இந்த வெல்லம் தண்ணியில் நல்லா கரையணும். வெல்லம் தண்ணியில் கரைஞ்சதுக்கு அப்புறமா இந்த மாதிரி வடிகட்டி எடுத்துக்கலாம். வெல்லத்தில் ஏதாவது தூசி இருக்கும், அதனால் வடிகட்டிகிட்டே யூஸ் பண்ணிக்கோங்க. இந்த வெள்ளை தண்ணியில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் துருவல் இல்லைன்னா தேங்காயை சின்ன சின்னதாக கட் பண்ணது, அதோடைய 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வேக வச்ச காராமணி, இது ரெண்டையும் ஆட் பண்ணி தண்ணி நல்லா கொதித்து வரணும். கொதிக்க ஆரம்பிக்கும் போது கேஸை சிம்மில் வச்சுட்டு நம்ம எடுத்து வச்சுருக்கிற அரிசி மாவை கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு கிளறிக்கங்க. இந்த மாவு இப்போ கிளற ஒரு 5 நிமிஷத்தில் உருண்டு இந்த மாதிரி உருண்டு வரணும். உருட்டி வரும்போது நம்ம கேஸை ஆஃப் பண்ணிவிட்டு மூடி வச்சிடலாம். இதுதான் சரியான பதம். இதுக்கு மேலே தண்ணி ஊற்றிருந்தீங்கன்னா கரெக்டாக வராது. இப்போ பார்த்தீங்கன்னா ஆறினத்துக்கு அப்புறம் இந்த மாதிரி உருட்டி எடுத்துக்கலாம். இப்போ ஒரு கப்பில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிருக்கேன். அதை கையில் நல்லா தடவிட்டு மாவை உருண்டையாக உருட்டி வடை மாதிரி தட்டிட்டு நடுவில் ஒரு ஹோல் போட்டுக்கலாம். இதே மாதிரி எல்லா மாவையும் அடையாக தட்டி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ நான் இட்லி பாத்திரத்தில் தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்க வச்சுருக்கேன். தண்ணி கொதித்ததுக்கு அப்புறமா கேஸை சிம்மில் வச்சுட்டு ஒரு 10 நிமிஷம் மூடி போட்டு வேக வச்சா நம்மளோட அடை சூப்பராக வெந்துடும். அவ்வளோதான், நம்மளோட ஸ்வீட் அடை ரெடி ஆகிடுச்சு. இதே மெஷர்மெண்ட்டில் நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். எங்கள் சேனல் பிடிச்சிருந்தா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.